யெகோவாயிரே பிரேட்டைம் வழியாக தேவநாமம் மகிமைப்படுவதாக. உங்களையும் இந்த சேனலுக்கு வெல்கம் பண்ணுறேன். நாம் இப்பொழுது பார்க்கவிருக்கிற வேத பகுதி ஏசாயா 60:2. இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும். அதாவது இருளான காலங்கள், உலகத்தில் குறிக்கப்பட்ட பயங்கரமான நாட்கள் கண்டிப்பாக ஏற்படும். பைபிளில் சொல்லப்பட்ட எல்லா காரியங்களும் உண்மை. அதுபோல் குறிக்கப்பட்ட காலங்கள் எல்லாமே நிறைவேறும். அந்த நாட்களில் ஆண்டவரையும் வசனத்தையும் விட்டு விலகி வாழ்கிற ஜனங்கள் கண்டிப்பாக தப்ப முடியாது. இருளின் அந்தகாரத்தினின்று விடுதலை தர நமது ஆண்டவரால் மட்டும்தான் முடியும். கொலோசியர் 1:13 இருளின் அந்தகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி என்று சொல்லப்பட்டுள்ளது. ஆண்டவரின் வசனத்தின்படி அவரை விசுவாசித்து வாழ்கிறவர்கள் மட்டும்தான் இவைகளினின்று தப்ப முடியும். ஏன்னா ஏசாயா 62 2வது பகுதியில், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும் என்று சொல்லப்பட்டுள்ளது. ஒரு மனிதனின் வாழ்க்கையில் கர்த்தர் உதிக்கும் போது அவன் நிலை மாறும். அவனது இருளின் வாழ்க்கை வெளிச்சமாய் மாறும். தேவ மகிமையால் அவன் நிரப்பப்படும் போது அடுத்தடுத்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வான். அடுத்தடுத்த வசனங்களில் பார்த்தீங்கன்னா, உன் வெளிச்சத்தின் இடத்திற்கு ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளியினிடத்திற்கு ராஜாக்களும் கடந்து வருவார்கள் என்று பார்க்கலாம். இந்த இருளான காலங்களில் தேவ பிள்ளைகள் அந்த இருளுக்குள்ளே இருக்க மாட்டாங்க. ஏன்னா ஆண்டவர் சொல்கிறார், உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும்னு. அதாவது மற்ற மனிதர்களுக்கும் தேவ பிள்ளைகளுக்குமான வித்தியாசம் அப்போது தான் தெரிய ஆரம்பிக்கும். உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதமற்ற இருளான நிலை காணப்படுகிறதா? அதை ஆண்டவரால் மட்டும்தான் வெளியில் கொண்டு வர முடியும். ஆண்டவரிடத்தில் வாங்க. உங்கள் வாழ்க்கையில் இருள் காணப்படுகிறதா? அதாவது இருளான வாழ்க்கை, ஆண்டவரிடத்தில் வாங்க. உங்கள் மேலே கர்த்தர் உதிப்பார், அவர் மகிமை உங்கள் மேலே காணப்படும். உங்கள் இருளான காரியங்களில் கண்டிப்பாக ஒரு மாற்றம் உண்டாகும். ஆண்டவர் தாமே இந்த வசனங்கள் மூலம் உங்களை ஆசீர்வதிப்பாராக.